இன்றைக்கெலாம் ஸ்டண்ட்டு எடுக்கிறாங்க அப்படின்னா முந்தைய விட பல மடங்கு பாதுகாப்பெல்லாம் வந்து இன்றைக்கி பண்ணுறாங்க. அதில் எல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. அவேர்னஸ்லாம் இன்றைக்கி நிறைய வந்துருச்சு. ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க, கோச்சிங்லாம் கொடுக்குறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் என்னென்னா சில நேரங்களில் சில விபத்துகளை வந்து தவிர்க்க முடியாமல் போயிடுது. இப்போ நேத்திக்கு கில்லர் அந்த படப்பிடிப்பு பார்த்திங்கன்னா பின்னி மில்ஸ் அது பெரம்பூரில் வந்து நடந்திருக்கு. சண்டை காட்சி தான் முதல்ல எடுத்திருக்கிறாங்க. நேத்திக்கு தான் அந்த படப்பிடிப்பு அங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அது நடந்துகிட்டு தான் இருக்குது. அங்கே நேத்திக்கு அந்த சண்டை காட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இரவெல்லாம் பார்த்திங்கன்னா படப்பிடிப்பு நடந்திருக்கு. இந்த பாம் பிளாஸ்ட் சீன்ஸ் வந்து ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த சிலிண்டர் வந்து வெடிச்சிருச்சு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சிலிண்டர் வெடிக்கிறதுங்கிறது அது எப்பயாவது 1-2 நடக்கும். அந்த மாதிரி வந்து சிலிண்டர் லீக் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அந்த கேஸ் வந்து லீக் ஆயிருக்கு. அதை பெருசா கவனிக்காம இருந்திருக்கிறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி வெடிச்சிருச்சு. அது பக்கத்துல வந்து மதன்றவர் 25 வயது அவருக்கு இளைஞர். அவர் வந்து பக்கத்திலே இருந்ததுனால அவர் ஃபுல்லாவே உடம்பெல்லாம் தீக்காயம் ஏற்பட்டு அந்த இடத்துல அவர் வந்து இறந்து போயிட்டார். ராஜீவ்காந்தி மருத்துவமனை கூட்டு போயிருக்காங்க. பட் ஆனாலும் இறந்து போயிட்டார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தினகரன், அப்புறம் சூர்யா, அப்புறம் இன்னொருத்தர் இருக்கிறார் 3 பேர், அதாவது சக்திவேல் அப்படின்னு 3 பேரும் பார்த்தீங்கன்னா தீக்காயங்களோட, அவங்களுக்குலாம் பெரிய காயங்கள் கிடையாது, ஆனால் தீக்காயங்கள். அங்கே பதட்டத்தில் அங்கேயும் ஓடுவாங்கள்ல, கீழே விழுகிறது, அப்படி கையில் ஃப்ராக்சர், காலில் ஃப்ராக்சர், இப்படி வந்து அவங்க அட்மிட் பண்ணியிருக்காங்க ராஜீவ்காந்தி மருத்துவமனையில். ஸோ இந்த விபத்து எப்படி நடந்தது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இந்த விபத்து எப்படி நடந்ததுங்கிறத போலீஸ் வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காரணம், மூல காரணம் என்ன அப்படிங்கிற விசாரணைகள் போயிட்டு இருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சினிமா படப்பிடிப்புல ரொம்ப ரொம்ப முக்கியமா அவசியமான சில விஷயங்களை அது வந்து பின்பற்றணும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தா கூட இந்த படத்துல பின்பற்றி இருக்காங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல. ஸோ சொல்லிட்டு இருந்தால் கூட இந்த விபத்து வந்து தடுக்க முடியாத சில நேரத்தில் நடக்கும்போது இங்கே ரொம்ப ரொம்ப ஒரு படப்பிடிப்பு சண்டை காட்சி எடுக்கும்போது ரொம்ப தேவையானது வந்து ஒரு ஆம்புலன்ஸு, ஒரு வந்து தீயணைப்பு வந்து வண்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர். இது இருந்துச்சுன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி, அந்த ஸ்பாட்ல ஒரு டாக்டர் இருந்தால் நிச்சயமா அவரை காப்பாற்ற முடியும், அந்த ஸ்டண்ட் கலைஞரை காப்பாற்ற முடியும். அப்படின்னா அந்த டாக்டர் அங்கே இருக்கணும். டாக்டரை தவிர வேற யாரும் அங்கே இருந்து பிரயோஜனம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த டாக்டர் ஒருத்தர் நெசசிட்டி. இதே மாதிரி ஒரு ஆம்புலன்ஸு, தீயணைப்பு வண்டியெல்லாம் தேவை. இது எதுவுமே வந்து சில நேரங்களில் இந்த விதி மீறல்னு சொல்கிறாங்க. இது தேவை தேவை தேவைன்னு நம்ம பேசிகிட்டு இருந்தால் கூட சில நேரங்களில் என்ன ஆகுனா இந்த மாதிரியான பாதுகாப்பு அம்சங்கள் இல்லாமலே வந்து படப்பிடிப்பு நடத்திடுறாங்க. ஸோ அதனால் விபத்து நடக்கும்போது பல பெரிய விபத்துகளை தவிர்க்க முடியாமல் போயிடுது, உயிரிழப்புகளை வந்து தவிர்க்க முடியாமல் போயிடுது. இதுக்கு வந்து ஒரு அரசு கிட்ட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், ஸ்டண்ட் யூனியன், இவங்கெல்லாம் சேர்ந்து ரிக்வெஸ்ட் பண்ணணும். அதாவது வந்து இது வந்து எப்படின்னா, நீங்க ஒரு டாக்டரை ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காசு கொடுத்து அந்த டாக்டரை டம்மி ஆக்கிடுவாங்க. ஆனால் அப்படின்னா கவர்மெண்ட்லேருந்து ஒரு டாக்டர் வரணும், கவர்மெண்ட்லேருந்து ஃபயர் இன்ஜின் வரணும், கவர்மெண்ட்லேருந்து ஆம்புலன்ஸ் வரணும்.